என்ன பண்ணுது? பூட்டுக்கு சாவி போடுறது. என்ன பூட்டுக்கு சாவி போடுறது? பூட்டு சாவி போடுறதானே அன்னைக்கு இவ்வளவு நாளா ராவிட்டா இருந்தானே அண்ணே கொள்ள நாளா கிடக்குன ஒரு பூட்டு நம்ம வீட்டுல ஒரு 80 வயசுல ஒரு பூட்டு அது சாவி போடணும்னு அவனே அதுக்கு எங்க ஐயா போடுவார். ஏங்க அவசரத்துல வீட்டை பூட்டிட்டு வந்துட்டேன், சாவியை தொலைச்சிட்டேன். உங்க சாவியை பூட்டை திறக்கணும் எப்ப எப்பன்னு இருக்கேன். ஏங்க ஒரு பூட்டு இருங்க, நீங்க சாவியை திறக்குறீங்க, சாவியை வச்சு பூட்டை திறக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க எங்க ஊர்ல 50 வயசுல ஒரு பூட்டு திறக்க முடியாம இருக்கு. அது எங்க பெரிய பாக்கு சரியா வரும். ஏங்க வீட்டை பூட்டிட்டு வந்துட்டேன், ஒரு பூட்டுக்கு எத்தனை சாவி கொடுப்பீங்க? அம்மா நமக்கு 5 சாவி இருக்கு. ஏய் மாப்ள அட 30 வயசுல ஒரு கிளவி இருக்கா? ஒரு வித்தியாசமா தாண்டா பேசுறேன். 30 வயசுல ஒரு கிளவி இருக்கா? உங்க தலைவிடா? தலை. அம்மா நமக்கு செட்டா இருக்கு மாட்டே. ஏங்க 5 சாவி வேலை பார்க்குமா? 5 சாவி வேலை பார்க்குமா? அம்மா அம்புட்டு பவர் சாவி. ஏங்க நான் எப்படிங்க நம்புறது? ஐயோ அப்ப இவங்களா அம்புட்டு இந்த நடனம் வந்து 7 மாசம் ஆச்சு. புரட்டாசி 22ஆம் தேதி மூர்த்த நாள் இருக்கு உங்களுக்கு எல்லாமே. நீங்க இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க. ஏங்க அவர் என்னங்க இப்படி ஒரு மாதிரி காம வெளியில பாத்துட்டு? காம வெளியில இல்லை, எப்படா துறப்போம் எப்படா துறப்போம் அப்படின்னு போல சங்கத்திலே போடுறேன். நீங்க என்ன சொல்லுங்க. ஏங்க என்ன மாயவத்தை கூப்பிட்டு 5 சாவி வச்சிருக்கீல்ல, இந்த பையன் சாவி வந்து 16 வருஷம். ஏங்க பெரிய சாவியா இருக்குமா சின்னதா இருக்குமா? இது பூட்டுக்கு தகனா இருக்கு. பூட்டு பெரிய அப்பனா உங்களுக்கு வந்து நீக்கிறக்காரன் தான் சரியா வருங்க. அவர் நல்லா திறப்பாரா? நீக்கிறக்காரர் நல்லா திறப்பாரா? அப்பதான் நம்ம வீட்டுல போஸ்ட்மெண்ட்டை சொல்லி மரத்தை தான் ஒண்ணா இறக்கணும். ஏங்க அது நல்லா திறக்குமா? ஆடுவீங்க பெரியம்மா மையன்னு ஒரு மரியாதை வச்சிருக்கேன். ஒரு தடவை வாங்க நீ சும்மா வாங்குறேன். தங்கச்சி நீ வீட்டுக்கு வாமா. எங்க அண்ணன் மாதிரியா போட்டு முளைக்கிறாங்க. ஏதோ போட்டு மரம் சாஞ்சிருச்சு. தூங்கவே இன்னைக்கு நம்ம எடுத்தோம். மாமா நீ கேளு மாமா. இத பார்த்து என்ன சொல்றது? இப்படியா பாடுறது? சரி கோச்சுக்கிட்டாரு. இப்ப நான் அண்ணன் பாடுறேன் பாரு. நீங்க 2 மனுஷங்களா? ஒரு பொம்பளை பிள்ளைய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுன்னு தெரியல. நீங்களா அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கீங்க. அப்படி பேசுங்க. மனுஷனா நீங்க? சே கர்மம் பண்றாரு. ஒவ்வொன்றும் 50 கிலோன்னு பாடுங்க. சகிலா பேமிடோ அண்ணே போன்கே நம்பர் வாங்கி வச்சுக்காங்க. நம்ம வாடுவாண்டா பாட்டு. அடி காரக்குடி போண்டா 2 10 ரூபாய் வேணும். ஆனா உங்க நினைச்சா எனக்கு பெரிய வேதனையா இருக்கிறாங்க. என்ன இது ஒரு பாட்டு மெனக்கட்ட எங்க தலையெழுத்து அந்த மாதிரி இருக்கு. இருக்கிற இந்த காக வாய்க்கொண்டே பீரல் வச்சு என்ன பண்ற? பூசி கலக்கலாம் நீ வருவேன். கேரளத்து பெண்ணு போல தருவேன். கிருக்கமாக்கி புகழ்த்துவங்க. ஆளுமா சோழமா அதான்
கொட்டது வேளாங்கண்ணி மறுபடியும் போவோமா? பிள்ளை ஒட்டியெல்லாம் நம்ம 2 பேருமே போவோம். நம்ம 2 பேரும் போய் என்ன பண்றது மாதிரி தான் முன்னேறி. அங்கே போய் நான் வந்து ரூம் கட்டா கொடுக்க மாட்டாங்க. நீ சொன்ன மெழுகுவத்தி வாங்கிட்டியா பேக் எடுத்துருக்கியாங்க. ஓ சாமி கூட வந்துருக்காங்கன்னு சொல்றாங்க. ரூம் போடமா? தானே நானே நானு இன்ன வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்ல. முதல் முறையா உங்களை நான் நானே யாரையும் பண்ணதில்லை. உங்க மேல வேணா சத்தியமணி நான் வேணா முன்னாடி ஒரே ஒரு புருஷன் உங்களை நீங்க என்ன பண்றீங்களா இல்ல நான் உங்களை பண்ணிட்டு போயிட்டா? பண்ண முடியல. எலுமிச்சம்பழம் வாங்கி வச்சேன். எதுக்கு பண்ண சொன்னா எலுமிச்சம்பழத்தோட இருக்கீங்க. அது வேலை செய்யுது. நான் வேணா அந்த சாமி மேல சத்தியம் பண்ணி உங்களை பண்ணலாம்னு நினைக்கிறேன். அந்த சாமிக்காக நானும் வச்சிருக்கேன். அந்த குழப்பம் இங்க இருக்குது. வேணா மைச்செடுக்கிற மேல வேணா சத்தியம் பண்ணலாம். அந்த டெவலப் ஆகி வந்துட்டு முல்லாக்காரு அது பண்ணுங்க. 7 கட்டு வச்சிருக்கேன். ஆளுண்டு சத்தியம் பண்ணி அது அங்கேயே தங்கிடும். அடுத்த நாள் நாடத்துக்கு போவேன். அதான் உங்களுக்கு கதை பண்ணிருக்கேன். உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஏங்க எனக்கு ஏங்க என்னங்க இவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்க சட்டை செம்மையா இருக்கீங்க. ஏங்க உங்க பேண்ட் செம்மையா இருக்கு. எல்லாமே என்னங்க வெளியில தெரியுறது. ஏங்க ஆளு செம்மையா இருக்கீங்களே எப்படி? ஏங்க ஆளு சூப்பரா சட்டை செம்மையா இருக்குங்க. ஏங்க பேண்ட் நல்லா இருக்கு. பேண்ட கலர் வந்து ஒண்ணுதான் 1 வருஷமா வச்சிருக்கேன். அப்படிதான் போடுறதே இல்லையா? என்ன உங்களுக்கு கல்யாணம் ஆகலையா? எனக்கும் கல்யாணம் ஆகல. இந்த காளியம்மன் அருளே அருள் பார்த்தீங்களா? அந்த பெண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகல. இன்னும் எங்க 3 பேத்துக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. இருந்துக்கிற பார்த்து இருந்துக்கிறீங்க. அதே அப்படி உங்களுக்கு சொன்ன புத்தி நாங்க நல்லா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காது. உங்களை கேட்டு கல்யாணம் ஆயிடுச்சா? எனக்கு என்ன குழந்தை பிறந்துச்சா? இல்லைங்க குழந்தைலாம் இல்லை. வீட்டுக்காரு வெளிநாட்டுல இருக்காரு. ஓட்டோ மேய்க்கிறாப்ல துபாயில. அங்கேயே மேய்க்க ஏங்க 2 நாள் கழிச்சு வர்றாப்லங்க. அதெல்லாம் இருக்கட்டும். ஏன் செயின் எடுத்து கொடுக்குறேன்? உன் செயின் மாதிரி ஏங்க வீடெல்லாம் கட்டணும். அவர் வந்தாதாங்க. ஏங்க கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் நைட்டு கூட ஆகல. எனக்கு குழந்தை குட்டி எல்லாம் வேணும்ல. எங்க துபாயில இருந்து வரணுங்க. சும்மா என்ன சும்மா எங்க வீடெல்லாம் கட்டணுமா இல்லையா? வீட்டுல நம்ம உள்ள கட்டுவோம். வீட்டுக்குள்ள நம்ம கட்டக்கூடாதுங்க. வீடு தாங்க நம்ம கட்டணும். நான் இருக்கேன். நான் கட்டித்தர வீடு என்ன உனக்கு என்ன கட்டணும்?
முக்கியமான விஷயம் புராணத்துல இருந்து சொல்லியிருக்காரு. நாடு மசுராவோட வளர்ச்சாங்க. இல்லைங்க அப்ப அவர் வர வேணாமா? ஏன் வேணாம்? வந்து நம்ம வீடு வாங்க கட்டணும், பணத்தை மட்டும் அனுப்பிட்டு நம்ம பார்த்துக்குமா? பணத்தை மட்டும் அனுப்பட்டுமா? ஏங்க என்னை வந்து பார்க்கணும்னு ஆசைப்படுறாருங்க. ஏன் பார்க்கணுமா? அந்த பொண்ணு நான் உடனே உங்களை நான் காதல் பண்ணலான்னு இருக்கேன். காதலை சொல்லு. எனக்கு காதல் பண்ணணும்னா நானா இருக்கணும்.